இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. பைக் வச்சிருக்கக்கூடிய நீங்க வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணும்பொழுது கட்டாயம் வந்து நல்ல பெஸ்ட்டான ஆயில தான் சேஞ்ச் பண்ணணும். உங்களோட பைக்கில் என்ன பைக்கில் அந்த பைக்குக்கு கம்பெனி எந்த ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோ அந்த ஆயிலை சேஞ்ச் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இன்ஜின் ஆயில் பொறுத்த அளவுக்கு வந்து 2500 கிலோமீட்டர் தரும் ஆயில் ஃபில்டரை வந்து கட்டாயம் வந்து சேஞ்ச் பண்ணிடணும். என்ன காரணம்னு சொன்னால் இன்ஜினுக்குள்ள வந்து நிறைய ஃபயர் ஸ்டோக் நடக்கும். இந்த ஸ்டோக் நடக்கிற டைமில் வந்து இன்ஜினுக்குள்ள நிறைய அயன் கார்பன்கள் உருவாகும். நம்ம நல்ல ஆயிலை வந்து இன்ஜினுக்கு கொடுக்குற டைமில் வந்து இன்ஜினுக்குள்ள அனைத்து பார்ட்ஸ்களும் க்ளீனாக இருக்கும். அதனால தான் ரொம்ப பெஸ்ட்டான வந்து இன்ஜின் ஆயில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். 2500 கிலோமீட்டருக்கு வரும் அந்த ஆயில் ஃபில்டரையும் கட்டாயம் வந்து சேஞ்ச் பண்ணிடணும். அப்படி சேஞ்ச் பண்ணாமல் நம்ம ஊற்றக்கூடிய ஆயிலை வந்து நம்ம அப்படியே 2500 கிலோமீட்டருக்கு மேலே தாண்டி ஓடுவோமான்னு சொன்னால் இன்ஜின் ஓப்பன் பண்ணி பார்க்குற டைமில் வந்து இன்ஜினுக்குள்ள வந்து நிறைய கார்பன்கள் உருவாகும். இன்ஜினுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்கள் வந்து தேய்மானம் அடையும். இன்ஜினுக்குள்ள இந்த ஹீட் தன்மை வந்து ரொம்ப அதிகரிக்கும். அதனால தான் ஆயிலை வந்து நம்ம கட்டாயம் டைமுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.